வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் அதை சிபிஐ விசாரிக்கலாம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் திமுகவுடைய கதறல் அதிகமாகவே இருக்கு. பயங்கர கதறல். திடீர்னு தாவேக்காமல கரிசனமெல்லாம் வந்துருச்சு. ஐயோ பார்த்தீங்களா, சிபிஐ விசாரணைக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் தாவேக்காவை பிஜேபி கையில் எடுத்துருவோம், தாவேக்காவை பிஜேபி அழிச்சிருவோம், இன்னொரு எடப்பாடி பழனிசாமியை விஜய் மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் தாவேக்கா மேல விஜய் அவர்கள் மேல இவங்களுக்கு கரிசனம் கூடிருச்சு. இன்னொரு பக்கத்துல வைத்தெரிச்சல்ல புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க ஏன் கதறாங்க அப்படிங்கறதான் நமக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருந்துச்சு. ஏன் கதறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. கரூர் கூட்ட நெரிசல்ல தளபதி அவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த நெரிசல்ல ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. இதுல ஒன்னில் தளபதியினுடைய சைட்ல தப்பு இருக்கணும், அல்லது அந்த போதுமான பாதுகாப்பு கொடுக்காத அந்த காவல்துறை இவங்களுடைய குற்றமா இருக்கணும். இதை தாண்டி இங்க வேற என்ன இருக்க போகுது? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல யாரை காப்பாற்றுவதற்கு திமுக முயற்சி செய்து அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இப்போ வருது. ஏன் வருது அப்படின்னா, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, 2 நாளைக்கு முன்பாக இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவர்களை சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த கரூர்ல இறந்தவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் வழக்கு போட்டிருந்தாங்க. இதுல 2 பேருடைய வீட்டுக்கு நேரடியாவே ட்ரைப்ஸ் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல், ட்ரைப்ஸ் தமிழ் மட்டும் கிடையாது, பல யூடியூப் சேனல்கள், திமுகவுடைய ஆதரவு ஊடகங்கள் முழுக்க கரூருடைய ஒவ்வொரு பகுதியிலே போய் செய்தி சேகரிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல முழுக்க தாவேக்கா மேல வன்மத்தையும் அவதூறையும் கூட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதுல இந்த ட்ரைப்ஸ் தமிழ் நேரடியாக போய் இந்த புகார் கொடுத்தவங்க வீட்டுல போய் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் 2 பேர் விசாரிச்சிருக்கிறாங்க. அந்த 2 பேருமே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த உச்சநீதிமன்றத்துக்கு போனது தெரியாது. ஒருத்தர் அதிமுகவுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், அவர் கையெழுத்து கேட்டாரு, கொடுத்தோம், ஆனா அது உச்சநீதிமன்றத்துக்கு போனது எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பெண் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய குழந்தை இறந்திருக்கிறது, இந்த வழக்கு போட்டதனுடைய கணவர், அவர் 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிருந்து போயிட்டாரு, குழந்தை 6 மாசமா இருக்கும்போதே அவர் வெளியே போயிட்டாரு, வீட்டை விட்டு போயிட்டாரு, ஓடி போயிட்டாரு, அவருக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இப்போ திடீர்னு இவர் வழக்கு போடுறாருன்னா இந்த நிவாரண பணத்திற்காக தான் அவர் வழக்கு போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினாங்க. ஸோ இந்த 2 விஷயம் நமக்கு தெரிஞ்சுது. சரி, உண்மையா இருக்கலாம், ஏடிஎம்கே ஒருவேளை அரசியல் செய்யலாம், அல்லது அந்த குழந்தையினுடைய தந்தை காசு பணத்துக்காக மீண்டும் வரலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் தான் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை முடிஞ்சு விசாரணைக்கான தீர்ப்பு வெளியே வருது. அதில் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வருது. சிபிஐ விசாரணை நடக்கும். சிபிஐ விசாரணையை 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர்களும் ஒரு உச்சநீதிமன்றத்துடைய தலைமை முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்டாய் அவருடைய தலைமையில் ஒரு குழு இதை கண்காணிக்கும் அப்படிங்கிறது தீர்ப்பு. ஸோ இந்த நேரத்தில் தான் ஒரு வீடியோ மறுபடியும் ரிலீஸ் ஆகுது. பிரபாகரன் சொல்லக்கூடிய ஒருவர், அவருடைய குழந்தையும் அவருடைய மாப்பிள்ளையும் அந்த கூட்ட நெரிசல்ல இவரும் போயிருக்கிறாரு. போய் அங்க 2 பேரை பறி கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பாருங்க அந்த வீடியோவை. வணக்கம், நான் தான் பிரபாகரன் பேசுறேன். போன 27ஆம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நான், என் பாப்பா, என் மாப்பிள்ளை 3 பேரும் போனோம். போனதுல 2 பேர் இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க, எதனால இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால பாத்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாவே பாத்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன். இப்ப நேத்து காலையில பாத்தீங்கன்னா டிஎம்கேல எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர், அவர் இந்த மாதிரி 20 லட்ச ரூபாய் பணம் தரோம், வேலை வாங்கி தரோம், அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நான் சரின்னு சொல்ல, சரி நான் கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன். இப்ப பாத்துட்டீங்கன்னா காலையில நியூஸ்ல இந்த மாதிரி போகுது, பிரபாகரன்றவரு இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன். இந்த மாதிரி என் பேர் தான் போடுறாங்க. பிரபாகர் எல்லாம் கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க. அதனால இவங்க இந்த மாதிரிலாம் பண்றவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கும் நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்கு இப்ப என் குடும்பத்துல. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். இவங்க இதெல்லாம் பண்றவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. எனக்கு எங்க அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். அதுக்கு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் உத்தரவு. அது எனக்கு சொல்ல தெரியல, நீங்க தான் பார்த்து பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம். பாத்தீங்கல்ல வீடியோல அவர் என்ன சொல்றாருன்னா,
அவரு தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் தான் இந்த உச்சநீதிமன்றத்தில் இது சிபிஐ விசாரணை கேட்டு போயிருக்கிறார். அவருடைய சொந்த விருப்பம் இல்லைன்னா கூட யாராவது ஒருத்தர் அவரை தூண்டி இருக்கலாம், நான் தவறு சொல்லலை. ஆனால் அவர் இன்னொரு குற்றச்சாட்டு அங்கே வைக்கிறாரு பாருங்க. திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் 20 லட்சம் ரூபாய் ஆஃபர் பண்ணியிருக்கார், மிரட்டி இருக்கார். அவருடைய குடும்பத்துக்கு, அவருக்கும் அவருடைய தாய்க்கும் உயிருக்கு ஏதாவது பங்கம் விளைவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுற அளவுக்கு அவரை மிரட்டி இருக்காரான்னு சொன்னா சிபிஐ விசாரணை மேற்கொள்வதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? எத்தனையோ வழக்குகள் சிபிஐயிடம் திமுக வந்து கோரிக்கை வச்சிருக்கிறது, எத்தனையோ வழக்க சிபிஐயிடம் திமுக அரசு கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு போறதுனால யாருக்கு என்ன பிரச்சனை? யாரை காப்பாற்றுவதற்கு இதுல முயற்சி நடக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுதா இல்லையா? யாரை காப்பாற்றுவதற்கு? நாம இதுல சதி நடந்திருக்கு, அது நடந்திருக்கு, இது நடந்திருக்கு எதுவுமே நம்ம பேசல. அந்த குறிப்பிட்ட ஒன்றிய செயலாளர் உச்ச நீதிமன்றத்திற்கு போனவர்களை எதற்காக மிரட்டணும்? இன்னொருத்தர் அவரு கூட மனைவி இறந்திருக்கிறார், இந்த ட்ரைப்ஸ் தமிழுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் ரொம்ப பாவமான ஒரு ஏழப்பட்ட மனிதனா இருக்கார். இன்னைக்கு அவரு இனோவா கார்ல போறார், தப்பு இல்லை. அவர் இருக்கும்போது அவரிடம் போய் பேட்டி கேட்கும் போது பின்னாடி இருந்து மிரட்டுறாங்க. பத்திரிகையாளர்களை உங்களை யார் இங்க வர சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டு மிரட்டுறாங்க. அப்போ ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒருவர் இவரை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டதா சொல்லக்கூடிய நபர்கள் இப்போ அவரை யார் ஏமாத்தி அவரை இந்த மாதிரி பேச வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி பேசுவாங்களா? அதே மாதிரி அந்த பெண்ணுடைய விஷயமும் உள்ள என்னங்கிறது இன்னும் விசாரிச்சாதான் உண்மை தெரியும். நான் கேட்கிறேன், இந்த ட்ரைப்ஸ் தமிழ் கரிகாலன் அவர் வந்து இது டிஜிட்டல் ஜேர்னலிசமா, டிஜிட்டல் மீடியாவா? நான் கேட்கிறேன், இந்த 2 பேரிடம் போய் பேட்டி எடுத்த கரிகாலன் ஏன் அந்த 3வது பிரபாகரன் அவரிடம் போய் பேட்டி எடுக்கல? அந்த ட்ரைப்ஸ் தமிழ் சேனல் ஏன் அவங்கள்ட்ட போய் பேட்டி எடுக்கல? பேட்டி எடுத்திருந்தோன்னா நீங்க பேட்டி எடுக்க போயிருப்பீங்க, நீங்க அவரை தொடர்பு கொண்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஆனால் அவர் உங்களுக்கு பேட்டி தர சம்மதிச்சிருக்க மாட்டார். ஏன் அப்படின்னு சொன்னா அவரு பயப்படலை. அப்ப இந்த மற்ற 2 பேர்களையும் இந்த திமுகவினுடைய கும்பல் திட்டமிட்டு மிரட்டி இருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக நமக்கு வெளியே வருது. இதுக்கிடையில இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்கா இவங்களை மிரட்டுச்சு, உங்களுக்கு நிவாரணம் கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காது அப்படின்னு சொல்லி தாவேக்கா மிரட்டியதாக இந்த ட்ரைப்ஸ் தமிழ்ல செய்திகளை வெளியிடுறாங்க. ஆனா உண்மை என்ன ஆகுதுன்னா, பாதிக்கப்பட்டவர்களே தங்களை யார் மிரட்டினார்கள் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாங்க. அடுத்து இன்னொரு யூடியூப் ரிட்டர்ஸ் போட்டிருந்த வீடியோன்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருடைய வீட்டில் தளபதி 41 பேரையும் அவருடைய நேரில் சந்திக்கணும், அதற்கு முன்பாக சந்திப்பதற்கு ஒருவேளை காலதாமதம் ஆகக்கூடிய காரணத்தினால அவங்கள்ட்ட நம்ம வீடியோ காலில் பேசிடலாம்னு பேசுறாங்க. அப்போ முதல் நாள் 15 பேரிடமா 20 பேரிடமா பேசுறாங்க. அடுத்த நாள் மாறி மாறி, ஏன்னா ஒரே நாள் எல்லா இடத்துக்கும் போக முடியாதுல, ஒரு வீட்டில் 20 நிமிஷம் பேசுறாங்க. ஸோ அப்படி பேசக்கூடிய நேரத்தில் அவரு முதல் நாள் கொஞ்சம் பேர்கிட்ட பேசியிருக்காங்க, இன்னொரு நாள் அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட பேசுறாங்க. ஸோ அப்போ முதல் நாள் பேசி முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, இன்னொரு பாதி பேர்கிட்ட பேசலை இல்லையா? இந்த தகவல் வந்த உடனே யூடியூப் ரிட்டர்ஸ் நேரடியாக அந்த குறிப்பிட்ட ஒரு நபருக்கு வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க, சொல்லி கொடுத்து எடுக்கிறாங்க, சொல்லி கொடுத்து. ஏன்னா எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய உண்மையான மனசுல இருந்து வரக்கூடிய வார்த்தையே கிடையாது. நாங்கள் தலித்து அப்படிங்கிறதுனால எங்கள்கிட்ட அவரு பேசல, நான் எஸ்சி அப்படிங்கிறதுனால எங்கள்கிட்ட அவர் பேசல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிட்டு ஒரு பொய்ய சொல்லி கொடுத்து பேச வச்சிருக்காங்க. ஆனா உண்மையான சம்பவம் என்னன்னா, அங்க 41 பேர்ல கிட்டத்தட்ட 12 பேர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள். எல்லாரிடமும் அவர் பேசியிருக்கிறார். அப்போ இந்த இந்த ஒரு நாளைக்கு இத்தனை பேர்கிட்ட பேசுறாங்க, அடுத்தது அவங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்கூட்டியே போய் திட்டமிட்டு இப்படி ஒரு பொய்யை பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் டிஜிட்டல் ஜேர்னலிசம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம என்ன கேட்கிறோம், நீங்க கரூர் சம்பவத்துல தளபதி விஜய் மேலே குற்றம் சுமத்துங்க, மாற்றுக்கிறதே இல்லை. நேரில் போறீங்க, மக்களிடம் விசாரிக்கிறீங்க, மக்களிடம் கருத்துக்களை கேட்குறீங்க, எல்லாமே ஓகே தான். குறைந்தபட்சம் இந்த காவல்துறை அது சரியா நடந்துச்சா, காவல்துறை பாதுகாப்பு வழங்குச்சா, காவல்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, ஏன் இந்த குறிப்பிட்ட இந்த இடத்துல நீங்க அனுமதி கொடுத்தீங்க, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பத்தி பேசணுமா வேண்டாமா? பேசல் அப்படின்னா இவர்கள்லாம் ஒரு சார்பாக அரசினுடைய ஆதிக்கத்தினுடைய அடியாட்களாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் தன்னை ஒரு புரட்சி போராளிகளாக பேசுறத ஒருபோதும் நம்ம ஏற்றுக்க முடியாது, ஒருபோதும் நம்மை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் இந்த சிபிஐ விசாரணை வரத இவங்க இந்த அளவுக்கு பார்த்து பதறாங்க, ஏன் பயப்படுறாங்க? இது 2 பேருக்குமே பொதுவாக இருக்கிறது தானே. இதுல தவறு தாவேக்கா சார்பில் நடந்துருச்சுன்னு சொன்னா தாவேக்காவுமே பாதிக்குமே.
அப்ப நாம வந்து பயப்படல, எந்த விசாரணையா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தான் நாம நிக்கிறோம். ஆனால் அதில் ஒரு நீதி நியாயமான விசாரணை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொதுவாக உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு குழு சிறப்பு புலனாய்வு குழு உருவாக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. திமுக ஏன் பயப்படுது? சிபிஐ விசாரணை வந்துச்சுன்னு சொன்னா திமுக ஏன் பயப்படுது? இதுல என்ன இருக்கு? மர்மம் ஏதாவது இருக்குதா? அதை சிபிஐ கண்டுபிடிச்சுன்னு சொல்லி பயப்படுறாங்களா? அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு வேலை. இன்னைக்கு இந்த நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுத்தது ஜே.கே. மகேஸ்வரின்னு சொல்லக்கூடியவரும் NV அஞ்சாரியான்னு சொல்லக்கூடிய இந்த 2 பேர் தான் தீர்ப்பு கொடுத்தது. ஆனா இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல அஜய் ரஸ்டாய் தான் இந்த தீர்ப்பை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அஜய் ரஸ்டாய் இந்த வழக்கில் எப்படி வர்றாருன்னா, அவருடைய தலைமையில தான் 2 மூத்த IAS ஆபீசர்களை வச்சு ஒரு குழுவை நியமிக்க போகிறது உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி தான் அந்த தீர்ப்பு. உடனடியாக அஜய் ரஸ்டாய் தான் இந்த தீர்ப்பை கொடுத்துட்டாரு. அஜய் ரஸ்டாய் யார் தெரியுமா? 2002 குஜராத்ல இனப்படுகொலை, முஸ்லிம்களுக்கு எதிராக படுகொலை நடக்கும்போது பில்கிஸ் பானுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை 11 பேர் சேர்ந்து கற்பழிச்சாங்க. அந்த 11 பேர் கற்பழிச்சு அவர்களுக்கு சிபிஐ நீதிமன்றம் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துச்சு. கடந்த 2022 அவரை வந்து மாநில அரசு, குஜராத் அரசாங்கமே வந்து அவரை வந்து அவங்கள விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை வந்து அஜய் ரஸ்டாய் கொடுத்தாரு. அதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு எதிராக இவர் தீர்ப்பு கொடுத்தாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு இந்த வழக்கினுடைய தாவேகா தாக்கல் செய்த வழக்குல வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஒரு விஷயம், தாவேகா மட்டுமல்ல, யாரா இருந்தாலும் ஒரு வழக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட நீதிபதி தான் அதுக்கு தீர்ப்பு சொல்லணும், அல்லது இந்த ஆபீசர் அல்லது இந்த ஆபீசரை சேர்ந்தவர்கள் தான் விசாரணை நடத்தணும்னு சொல்லி அதுக்கு எந்த டிமாண்டும் நம்ம வைக்க முடியாது. அது நமக்கு தெரியாது. நீதிபதிகள் எடுக்கக்கூடிய முடிவு. அப்படிதான் உச்ச நீதிமன்றம். நாம சிபிஐ விசாரணையே கேட்கல. நாம கேட்டது உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி ஒருத்தருடைய தலைமையில வந்து ஒரு சிறப்பு விசாரணை குழு வேணும்னு கேட்டிருந்தோம். அங்க வந்து சிபிஐ விசாரணை கொடுத்துட்டாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம அதை ஏத்துக்கிட்டோம். சரி, வரதை பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒற்றை தன்மையில இருந்துகிட்டு இருக்குது. எப்படியாவது தாவேகாவை முடக்கணும், தாவேகா மேல அவதூறு பரப்பணும், இப்படிங்கிற நோக்கத்துல தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் நாம வந்து இதை தாண்டி ஒரு விசாரணை வேணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி செய்கிறோம். கிடைச்ச வரைக்கும் அது ஓகே அப்படிங்கிற மனநிலையில தான் நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப இதுல வந்து இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி விசாரணை கமிஷனுடைய தலைவராக வருகிறார். அவருக்கு இப்படி பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொன்னா வரதை பார்த்துக்கலாம். என்ன வரப்போகுது? தாவேகாவுக்கு எதிரான ஒரு சூழல் வரும், இல்ல அப்படின்னு சொன்னா திமுகவுக்கு எதிரான ஒரு சூழல் வரும். அப்படித்தானே? இதுல தவறு செஞ்சவங்க யார் அப்படிங்கிறது சிக்குவாங்க இல்லையா? அது போதும் அப்படிங்கிற மனநிலை தான் நாம இருக்கிறோம். அப்ப ஏன் திமுக அதை பார்த்து பயப்படுது? அஜய் ரஸ்டாகி வந்தா என்ன, சிபிஐ வந்தா என்ன? தப்பு செய்யல, உங்க சைடுல தான் எந்த தப்பும் நடக்கலையே. நீங்க இந்த நாள் வரைக்கும் அதானே சொல்லிட்டு இருக்கீங்க. காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது, காவல்துறை அந்த இடத்துல அனுமதி கொடுத்தது கரெக்ட் தான், காவல்துறை கரெக்டான பாதுகாப்பை கொடுத்துச்சு, உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் இப்படிதான். இதெல்லாமே காவல்துறை பக்கத்துல தான் எந்த பிரச்சனையும் இல்லையே, தமிழக அரசு பக்கத்துல தான் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் எதுக்கு திமுக கடந்து கதறி கொண்டிருக்கிறார்கள்? டைம்ஸ் மாதிரியான செய்தி சேனல்கள் இப்போ நேற்றைக்கு பிரபாகரன் சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டிருக்கிறார் இல்லையா? உங்களுக்கு தைரியம் இருந்தால், திராணி இருந்தால் பிரபாகரனை நேரடியாக சந்திச்சு அந்த குறிப்பிட்ட ஒன்றிய செயலாளர் யார், உங்களை மிரட்டினதுக்கான காரணம் என்ன, 20 லட்ச ரூபா ஆஃபர் பண்ணார, எதுக்கு என்ன அதுங்கிறத தகவலை கேட்டு வீடியோ போட்டா ட்ரைப்ஸை ஒரு நடுநிலைன்னு சொல்லலாம். இல்லைன்னா 200 ரூபா கொத்தடிமை தான். திமுக போடக்கூடிய எச்சக்காசை வாங்கிக்கிட்டு அவருக்காக வேலை செய்யக்கூடிய கூட்டம் தான் நம்ம சொல்ல முடியும். வேற மாற்று கருத்தே இல்லை. நீங்க பிஜேபி எல்லாம் கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள் தான், எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பிஜேபி செய்யக்கூடிய தவறுகள் மாதிரியே திமுக செய்யும் போது திமுகவை எதிர்க்கணும். அவன் தான் நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட். நாம ஆதரிக்கக்கூடிய அரசு அவன் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் அதை பார்த்துக்கிட்டு நம்ம மூடிக்கிட்டு இருப்போம். மற்றவங்க ஏதாவது தவறு செஞ்சா அதை மட்டும் பத்தி பேசுவோம்னு சொன்னா அவன்லாம் ஜேர்னலிஸ்ட் கிடையாது. அதனால தான் நாம இன்னைக்கு கரிகாலன் மேல இந்த அளவுக்கு விமர்சனம் வைக்க வேண்டி இருக்குது. இதை தாண்டி பர்சனலா அவருக்கும் நமக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. அரசியல் ரீதியாக, சமூக செயல்பாடு ரீதியாக அவர்கள் தவறு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அதை எதிர்த்து கேட்போம், தட்டி கேட்போம். அப்படிங்கிறதால எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.